விஜய் ஜெய் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா? ஃபஸ்ட்டு சவுண்டு கம்மி பண்ணு. இவன் வேற ரூட்டோனை வச்சு சாவடிக்கிறான். யாரு? ஓ மெருவா? நீ சொல்லு மெரு. ஹரி, ஃப்ரீயா இருக்கியாடா? ஃப்ரீ தான். கார்த்திக் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டான். அவனை வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ண சொல்ல. சரி பார்க்குறேன். அதுக்கே அவன் அவசரமாக பேசிட்டு இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் வேக்கன்சி இருக்கு, நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு. அவனை ப்ரிப்பேர் ஆகிட்டு போக சொல்லு. நான் டீட்டெயில்ஸ்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறேன். சரி ஓகே, நான் போய் சொல்கிறேன். நானும் போய் தூங்குறேன். நாளைக்கு வர கசின்ஸ் வராங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி ஓகே, நான் போய் பார்க்குறேன். நீ ரெஸ்ட் எடு. பாய். ம். ஸ்மார்ட் ஆகிறடா. வீட்டில் யாருமே இல்லை. பள்ளத்து தூக்கம் வரும் ஒண்ணு கேட்ட நீ தானே ராணி நெஞ்சுக்குள்ள கண்ணா போவோம் அடி நீ என்ன வெறுத்தா பாவோ என் வாழ்க்கை முழுக்க நீ வந்தா மீனுக்கும் காதல் கப்பல் ஏறி நீ போவோம்மா. தீஞ்ச குண்டா என்ன பண்ற? என்ன கடலையா? காட்டு பாப்போம். ஏன்டா கொஞ்சமாச்சும் வாழ்க்கையில உருப்படுறேன்டா. ஏன் இப்படி உருப்படாம இருக்க? உனக்கு அங்க எத்தனை பேர் வேலை பார்த்து வச்சிருக்காங்க, நீ என்னடா இங்க இப்படி பண்ணிட்டு இருக்க? உட்காருவா, என்னத்துக்கு கோபுற நீ பண்றது கோபப்படமா டான்ஸ் ஆடுவாங்க சொல்லு. சரியா? போற ஒரு மேட்ரு சி தூ அந்த மேட்ரு இல்ல. மெரு வந்து உனக்கு ஒரு வேலை ஒன்று பார்த்து வச்சிருக்கா. நாளைக்கு அந்த கம்பெனில இன்டர்வியூ தான்டா சொன்னேன். அது ஏன்டா காணாம வச்சிருக்கேன்? நாளைக்கு தான். உனக்கு என்ன பிளேஸ், என்ன டீட்டெயில்ஸ், கம்பெனி நேம், ஏரியா எல்லாம் உனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிருப்பான். இது பொண்ணு, நீ அந்த பொண்ணுகிட்டே டீட்டெயிலாம் கேட்டுக்கோ. நாளைக்கு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வேலையோட வந்தாதான் புரியுதா? நானே வந்து போய் அவன் பேசி உருப்படேன்டா. என்ன இப்படி பண்ற? இல்ல உன் கூட சேர்ந்து நானும் சுத்திட்டு இருக்கேன். உருப்படல. நாங்களாம் ஒழுங்கா வேலைக்கு போனோம். உனக்கு என்ன வேலைக்கு போட்டுது? ஓகே விடு, நான் போறேன். சரி குளிக்கல. நான் மாசம் ஃபுல்லா உழைக்கிறேன், உங்ககிட்ட வந்து பழகிறேன். சாப்பாடு வேற முடியும் போயிட்டு காயா. என்னதான் பண்றான்? போனு பார்க்க மாட்டேன்றான், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். தற்கொலை. இன்ஸ்டால போய் பார்ப்போம். இத்தனை பொண்ணு பேசி வச்சிருக்கிறான். யாரா ரம்யா? போய் பார்ப்போம். ஹலோங்க, இதோ நான் உங்க ரீல்ஸ்ல பார்த்தேங்க. எல்லாம் செம்மையா இருக்கு, சூப்பரா பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். சரிங்க. இதோ நீங்க இப்போ கூட பாட்டும் சேர்த்து போடலாம்ல. அப்போ உங்க ரீச் கொஞ்சம் போயிட்டே இருக்கும்ல. சாங்லாம் பாட வராதுங்களே. நோ ப்ராப்ளம்ங்க, நான் சொல்லித்தரேன். நீங்க சிங்கரா? சிங்கன்னு சொல்ல முடியாது, எனக்கு வந்து பாடுவேன். சரி. இப்படி போய் சொல்லியிருக்கான் இவன். இதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு பேசியிருக்கான். தெரியலையே. ரம்யா, இதோ உங்களோட பேரண்ட்ஸ் என்ன பேக்கர்ஸா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல ரம்யா, உங்கள மாதிரி ஒரு சாக்லேட் கேக் செஞ்சு வச்சிருக்காங்க, அதான் கேட்டேன். சரி, வெக்கமா வருது. ஐயோ. ஆமா, இவன் சொல்றது ஒரு பிக்கப்லனா வெக்க வேற படுறான். ஹலோ திவ்யா, இதோ உங்க ரீல்ஸ்ல பார்த்தேங்க. இதோ சூப்பரா இருக்கு, அடி போலிங்க. ஐயோ, தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஓகேங்க. இதோ இன்னைக்கு லவர்ஸ் வேற, இதோ உங்க ஆளுக்குலாம் விஷ் பண்ணீங்களா? லவ் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் சிங்கிள்.
ஓ அப்படியா? நிஜமாவேவா? அப்ப சரி. என்ன அப்போ சரி? இல்லங்க, நானும் சிங்கிள் தான். அதுக்கு இல்லங்க, இது எனக்கு ஒரு மாரி லவ் இருக்கு. உங்கள லவ் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமா போயிடல, சரியா? நினைச்சேன்டா அசிங்கப்படுவேன். அதே மாதிரி அசிங்கப்பட்டான்டா. வரட்டும் வரட்டும். இப்போ இதே மாதிரி இன்னும் எத்தனை ஷர்ட்டுன்னு பார்ப்போமா? ஆஹா தேடு தேடு அச்சக பாத்திரம் மாதிரி வந்துட்டே இருக்கு. இது ரீசெண்டா போயிட்டு இருக்கான். பிரீத்தாவா? ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே, சும்மா பார்த்துட்டு இருந்தேன். பண்ணாதீங்க. அண்ணா அண்ணா ரீசன்ஸே இல்லையா ஒண்ணு? நீ பேசலாமாப்பா அதெல்லாம் ரீசெண்ட் பத்தி? நீயே சொல்லு. சாப்பாடு அங்க வந்துச்சா? வரும் போ, ஆர்டர் பண்ணிருக்கேன். இவன் வேற நெச 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 நெசன்னு பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கான். இன்ஸ்டா பார்ப்போம். என்னடா இவ எவன் கூட ஸ்டோரி போட்டு வச்சிருக்கா? சிவா அட தக்காளி. சரி கால் பண்ணு. பிரீதா இதோ நீ ஸ்டோரி போட்டிருக்கான் தெரியுமா? ஏன் உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? முந்தானே பார்த்தேன். என் ஃப்ரெண்டு யமுனா கூட வந்து பைக்ல போயிருந்தாரு. யமுனாவா? ஓ, இதனால தான் என்கிட்ட ஒரு வாரமா பேசலையா? பிரீதா அதை கூட விடு பிரீதா. உங்களுக்கு தெரியுமா? எங்க ஏரியா பசங்கலாம் அவதான் வந்து இன்ஸ்பிரேஷனா வச்சு இது பண்ணாங்க தெரியுமா உனக்கு? ஆ, இன்ஸ்பிரேஷனா? எதுல? என்ன பிரீதா தெரியாதா உனக்கு? கஞ்சா சிகரெட்டு பீடி ஆஹ் இந்த மாதிரிலாம் என்னென்னமோ இருக்கு பிரீதா. இந்த மாதிரிலாம் இது எல்லா பசங்களையும் தூண்டா பிரீதா. உனக்கு தெரியாதா உனக்கு? எச்சி பொய் சொல்லாத. அவனை பத்தி எனக்கு தெரியும், அவனுக்கு ரொம்ப க்ளோஸ். ஓ க்ளோஸ் ஆமாம் க்ளோஸ். அப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி சும்மா விட்டு போட்டு விடுவோம். சரி பிரீதா, இப்போ டைம் என்ன ஆகுது? ஆ, 10:10 ஆகுது. ஆஹா சரி டைமுக்கு வந்து அவருக்கு கால் பண்ணியிருக்கீங்களா? இல்லையே, ஏன்? சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கால் பண்ணி பேசுங்க ஓகேவா? பேசுகிற ஸ்லாங்கே ஒரு மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஏதோ சொல்றீங்க, இருங்க பண்ணி பார்க்குறேன். ஹலோ. டேய். சொல்லு பிரீதா, என்ன விஷயம்? அதில் கால் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நாளைக்கு வெளியே போகலாம், வந்து என்னை கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோ. சரி வரேன். சரி பாய். சொல்லு பிரீதா. ஹலோ கார்த்திக். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி அவன் சரக்கச்சி மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல. சரி ஓகே, நாளைக்கு அவனை போய் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் போகிறேன், பாய். ஓகே ஓகே பாய் பாய். அவ்வளோதான். நாளைக்கு காலையில் வேலை, ஈவினிங் வந்து எப்படியோ ஓகே ஆயிடும். அந்த பொண்ணு போய் பிரேக்கப் பண்ணிடுவா. நம்ம வந்து அப்படியே செட் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் வந்து சொன்ன வேலைக்கு போயிட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். டைம் வேற ஆச்சு, தூங்குவோம். எப்பா எப்பா. ம் அதோ இரு, நான் போயிட்டு கூப்பிடாரு, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இவ்வளோ சீக்கிரமா போகிறோமே, டைம் கூட இருக்கு. சரி நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு போவோமா? சரி போகலாம்.
அண்ணா ஒரு வாட்டர் மிலான் ஜூஸ்ண்ணா. யாரு? ஹரி. சொல்டா. சும்மா இங்கே தான் வெளியே வந்தேன். ஜூஸ் குடிக்க வந்தேன்டா. லைட்டாக பசிக்குது, அதான் ஜூஸ் குடிக்க வந்தேன். அது கூட எவ்வளோ ஆயிடுச்சா? சரி, நான் போயிட்டு கூப்பிட்றேன். வை. ஜிங்கா வங்கா. ஐயோ ஐயோ. எல்லாமே தருமா? சரி சரி. சொல்லுங்க. மேம் இன்டர்வியூ. ஒரு நிமிஷம். ஹலோ சார், இன்டர்வியூக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்ட உடனே போங்க. ஓகே. வெறுப்பா இருக்கே. சும்மா பேசுவோமா? ப்ரோ. கார்த்திக் ப்ரோ. அறிவு ப்ரோ. என்னாச்சு ப்ரோ கை நடுங்குது? ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ, அதனால தான். ஓ, எங்கேருந்து வரீங்க ப்ரோ? திருவண்ணாமலையிலேருந்து வரோம். திருவண்ணாமலையா? எவ்வளோ பர்சன்டேஜ்? 96%. 96%. நம்மளோட பெரிய தான். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, நல்லா தேங்க்யூ ப்ரோ, பண்ணுங்க. தேங்க்யூ. எனக்கு இன்டர்வியூ செலக்ட் ஆகிற மாதிரி தான். ப்ரோ, ஆ ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அப்படியா? வச்சுக்கிறீங்களா? சரி ஓகே ப்ரோ. மேம், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? நம்ம தனியாக குடிப்போம். போயிட்டானா? யாரோ பார்க்குறாங்களா? யாரும் இல்லை. எங்க எங்க எங்க? இது இருக்கு. எடு. அறிவுறுங்க 96. கேஷ் அவ்வளோதான். ப்ராப்ளம் சால்வ்டு. ரெஸ்ட் போயிட்டீங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் பஸ்ஸை உள்ள சென்ட் பண்ணுங்க. ஓகே சார். அறிவழகன், உள்ள போங்க. சரி ப்ரோ. Hi, good morning, sir. Yeah, good morning. Sit. File. Okay. Self-introduce. Where is your certificate? What happened? Sir, file is missing, sir. Hello. Next person அனுப்புங்க. சார். Yeah, please sit.
Give the file. Okay, self-introduce, please. மிஸ்டர் கார்த்திக், உங்கள் ஃபைலில் சர்டிஃபிகேட் மிஸ் ஆகுது. ஏன்? சர்டிஃபிகேட் தானம்மா? சார் ஃபைல் சார் சர்டிஃபிகேட் சொன்னானே. சர்டிஃபிகேட் இல்லையே. சர்டிஃபிகேட்டே இல்லாமல் எப்படி நீங்கள் இன்டர்வியூ வரலாம்? சர்டிஃபிகேட் இல்லாமல் என்ன நீங்கள் இன்டர்வியூ வரலாம்? ஒரு இன்டர்வியூ வரேன்னு உங்களுக்கு தெரியுது. ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் சார் பண்ணலாம்? சர்டிஃபிகேட் ஃபைல் தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? சர்டிஃபிகேட் ஃபைலில் இருந்துன்னு நீங்கள் இப்போ பார்த்தா சர்டிஃபிகேட் ஃபைலில் இல்லையே. சரி சார், நான் போய் வீட்டில் போய் பார்த்து சொல்கிறேன். Do not waste my time. Get out, please. ஹரி, என் வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சுடா. நான் வந்து இல்லை அம்மா போயிருக்குல்ல, நான் நிற்கிறேன். நீ பிக்கப் பண்ண போறியா? சரி வா. வா உட்காரு போகலாம் வா. இரு, என்னாச்சும் பதட்டமாக இருக்க? இல்லைடா, நான் வண்டியில் போனேன்ல, சரி. காணாம போயிடுச்சுடா. சர்டிஃபிகேட் காணுமா? என்னடா சொல்ற? எங்க வச்ச? இல்லை, நான் காலை போகும்போது கூட ஃபைல் வச்சுனா போனேன், நான் காணோம்டா. நீ எடுத்துட்டு நல்ல ஞாபகம் இருக்கா? அட என்னடா இப்படி சொல்ற? சிவா, மழை பெய்யுது, போலாம் வா, உட்காரு உட்காரு. சரி சரி. ஹலோ, எங்கடா இருக்க? கிளம்பிட்டே இல்லையா? நான் வந்துட்டேன், சீக்கிரமா வா. யார் சார் அந்த எம்மோனா? யார் அந்த இவனா? சரி விடு, காஃபி ஷாப் போய் பேசிக்கலாம். ரெண்டு லெமன் ஜூஸ் மேலே போகலாம். டேய், யாரா அந்த எம்மோனா? அப்பெல்லாம் யாரும் இல்லையே. போய் சொல்லாத, செம்ம டென்ஷன் ஆகுது. உண்மையிலேயே அப்பெல்லாம் யாரும் இல்லை. சரி அதை விடு, நீ சிகரெட்லாம் எடுப்பியா? யார் உனக்கு இதெல்லாம் சொல்கிறா? இன்ஸ்டால ஒரு பையன் சொன்னான். யார் என்ன சொல்லலாம் பிடிக்கா? இல்லை, 2 months முன்னாடி ஃபாலோ ரெக்வஸ்ட் வந்துச்சு, அதுலேருந்து பேசிட்டு இருந்தோம். ரீசெண்டாக சொன்னான். அவனுக்கு நான் யாருன்னு தெரியுமா?
தெரியுமே. நான் உனக்கு யாருன்னு தெரியுமா? இல்ல தெரியாது. அதுதான், அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதனால என்னை பத்தி தப்பு தப்பா அவன்கிட்ட சொல்லியிருக்கான். ஓ சரி விடு. அப்ப நீ ஏன் 1 வீக்கா கால் மெசேஜ் எதுவுமே பண்ணல? பிஸியா இருந்தேன், ஒர்க் அதிகம், அதான் காலேஜ் எதுவுமே பண்ணல. சரி நான் வேணா அவனை நேர்ல வர சொல்றேன், நம்ம பேசலாம். எதுக்கு? பயப்படுற பத்தியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதனால பேசுது. சரி நான் பேசுறேன், கூட இரு. சரி பார்க்கலாம். சொல்லுமா. இதோ வெளியே வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருமா. இதெல்லாம் டிகிரி சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கு, எடுத்து கொடுத்துடலாமா? இவர் பேசுகிற பாஷை நம்மளுக்கு புரியாது, நம்ம பேசுகிற பாஷை இவருக்கு புரியாது. சரி சரி ஓகே, போகிற வழியில் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம்.